Good evening to one and all present here. நான் அரண், ஜிகிர் தோஸ்த் படத்தோட actor, director and producer. I'm very happy to welcome all my press friends and my beautiful team of ஜிகிர் தோஸ்த். Thank you so much. நம்ம ஏன் இங்கே சேர்ந்துருக்கோம்னா மூவி வந்து 15 days மேலே கண்டினியூஸாக தியேட்டர்ஸில் ரன் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ரோஹிணி தியேட்டர் கோயம்பேட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் ரேவந்த் சரண், managing director for Rohini Cinemas. So to begin with, இது வந்து என்னன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறதோட இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். எங்கள் சைஸ் ஆஃப் அ மூவிக்கு 15 நாள் கண்டினியூஸாக தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கிடச்சது. இட்ஸ் அ பிக் என்ன சொல்கிறது, பெரிய லக் அண்ட் பெரிய கிராட்டிடியூட் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டு ஸ்டார்ட் வித், I want to honor all our technicians. So first, I want to honor S.B. Arjun, my co-producer. Arjun வந்து இதில் வந்து ஒரு co-producer மட்டும் இல்லாமல் அவர் வந்து he's acted as அரவிந்தன் சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் ஸ்டாப் ஆகும்போது அவர் தான் he came as a like a rescuer and completed the film. So I'm very thankful for that. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப உயிர் கொடுத்த என்னோட ஜிகிர் தோஸ்த் ஆஷிக், அவர் வந்து லோகி கேரக்டர் நடிச்சிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து யூ ஆடட் ஸோ மச் வேல்யூ டு ஃபில்ம். காமெடி ஆப்வியஸ்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. இந்த படத்தை வந்து ரொம்ப ஷூட்டிங்லேருந்து அண்ட் எண்டு வரைக்கும் ஒரு கேமராமேனை மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரியும் வேலை பார்த்த சரண்னாக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தேங்க்யூ. அண்ணா வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு. இதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் அஸ்வின் விநாயகமூர்த்தி, அவர் என்னோட எல்கேஜிலேருந்து என்னோட கிளாஸ் ஸ்கூல் மேட்டர். ஸ்பெக்டாகுலர் மியூசிக் கொடுத்துருக்காரு படத்துக்கு. எல்லா பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. ஏகே பிரசாத்னா, கிராஃப்ட் ஒர்க்ஸோட எம்டி, அவர் தான் வந்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. எல்லா சிஜிலேருந்து டிஐலேருந்து எல்லா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு 13 கரெக்ஷன் பண்ணியும் அதை வந்து ஒரு சாஃப்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. எங்கேயுமே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம நட்புக்காக ஜிகிர் தோஸ்த் படம் டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜிகிர் தோஸ்துன்னு லைக் அது ஒரு அட்டாச்சியாக இருந்திருக்காரு. நான் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ்ண்ணா. இவங்களாம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ லைக் படத்தில் வந்து சிவமண்ணா வந்து வில்லன் நினச்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. எல்லா ரிவ்யூஸ்லேயும் அவர் பண்ணியிருக்காங்க. குங்குமம்ல வந்து தனி ஆர்டிக்கலே யாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் டு இவரை வந்து நான் ஃபுல் லெங்க் வில்லனா ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டராக வருவார்னு நான் கண்டிப்பாக ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். படத்தோட எடிட்டர் அருண்மொழி வர்மன்னா, காலேஜ்லேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். நான் இந்த டர்வேஸ் ஃபேக்டர் டிவைஸ் வச்சு லைக் கரெக்டாக கட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் எதுவுமே கன்ஃபியூஸ்லாம் ஆகாமல் கதையை கரெக்டாக புரிஞ்சு லைக் தனித்தனியாக எடுத்திருந்தாலும் ஒன்றா ஒரு படமாக பார்க்கும் போது கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வெரி தேங்க்ஸ்ஃபுல். படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமும் அண்ணன் தான். ஸோ தேங்க்ஸ். மகேஷ் மேத்யூனா, அவங்க விஜயாதி சாரோட ஆஸ்தான ஸ்டண்ட் மாஸ்டர். அண்ட் அவங்களுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் சினிமா ஃபைட்ஸ் கற்றுக் கொடுத்த எனக்கு ஒரு டீச்சர் அவர். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு. 2 நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வேறு லெவல் மாசாக கொரியோகிராஃப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார். தேங்க்ஸ் சார். மேக்ஸ் ஸ்டுடியோஸில் இருக்காங்க. பட் படம் தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா முக்கியமான படமும் அண்ணன் தான் பண்ணுறாங்க. லைக் எங்களுக்கும் நிஜமாகவே ஒரு சவுண்ட் டிசைனர் மட்டும் இல்லாமல் ஆடியோகிராஃபி மட்டும் பண்ணாமல் எனக்கு ஒரு அண்ணனாகவே இருந்தார். நிஜமாகவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெரி வெரி தேங்க்ஃபுல் டு. தேங்க்யூ. இந்த படம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு என்னதான் எடுத்தாலும் படத்தை போய் பப்ளிக் சேர்த்தது வந்து பிஆர்ஓ வெங்கட்
வெங்கட் வந்து எங்கள் ஏஜ் குரூப் தான். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப யங்காக இருக்காரு இவர் வச்சு போறீங்களே அப்படின்னாங்க. பட் எங்கள் டீமோட ஆவரேஜ் ஏஜ் 29 தான். ஸோ அதுக்கு கரெக்டாக அதுக்கு என்ன சொல்கிறது அட்டாச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிவிட் ஆஃப் இயராக ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் இஸ் டன் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க லைக் எல்லோரும் ரொம்ப சின்ன படம், இதுக்கெல்லாம் ரைட்ஸ்லாம் பெருசாக போகாது, இதெல்லாம் நெகட்டிவாக பேசியிருந்தாங்க. முக்கியமாக ஆடியோ ரைட்ஸ் வந்து நீங்களாம் நியூ ஃபேஸஸ், நீங்களாம் எப்படி இதெல்லாம் போகாதுனாங்க. பட் இருந்தாலும் மியூசிக் டேரக்டர் போட்ட நல்ல மியூசிக்கை போய் செல் பண்ணி எங்களுக்காக இது பண்ண மணி பாரதி ராஜுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பாஸ்கர் சார், லைக் எங்கள் படத்துக்கே எங்கள் கைடு மாதிரி. சென்னை 28 எப்படி அவருக்கு எப்படி சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு நிஜமாக ஒரு கைடு மாதிரி. இந்த படத்தை வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு சார் தான் காரணம். பிகாஸ் ஹீ ட்ரஸ்டட் த ப்ராடக்ட். யாருமே படம் ரிலீஸ் ஆகாது, சான்ஸே இல்லை, இதெல்லாம் நியூ ஃபேஸ் படம் அப்படின்னு சொல்லும் போது சார் இந்த படத்தை பார்த்துட்டு இல்லை இட் ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் சொல்லிட்டு முக்கியமான சேனல்ஸ்லாம் பேசி எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ I'm very, very, very thankful to sir. Actually, Sir's been the guiding light, Aran Sonamari from day one. And படத்தை நம்பி படத்தை சரியான சேனலில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு படத்தை நீங்கள் சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா அது சாரோட குட்வில் அண்ட் ஹிஸ் only because of he's been at the right place at the right time for us. So forever grateful. JD will forever be grateful to MVP sir. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாலும் இதில் ஜெயராமன் சார் ரொம்ப ஸ்பெஷல். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ படம் பண்ணும்போது என்னை கூப்பிடுவோம் சார் அப்படின்னு சொன்னார். அந்த படம் நான் மறக்காமல் கூப்பிட்டேன். பண்ண சின்ன கேரக்டர் இருந்தாலும் ரொம்ப ஜஸ்டிஸோட பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ கூட சீரியல்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஷூட்டிங் மட்டும் தான் வந்திருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆடியோ நல்லாவே ஆடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மூலியமா எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் ஆரன் கிடைச்சாரு அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படின்னா இந்த படம் வந்து ரிலீஸ் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்கறத தாண்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே ஒவ்வொரு ப்ரொமோஷன் என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், இதை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ ரெகுலராக வந்துட்டு கால் வந்துடும். என் ஒய்ஃபே வந்து கேட்பாங்க யார் ஆரனா ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து நடுவில் வந்து பார்க்கும்போது நீங்கள் யார்கிட்ட பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லாம் அதிகமாக வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லாபங்களாக இந்த படத்தை பற்றி இந்த படத்தை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய பேசுவோம். ஸோ அந்த வகையில் ஹோல் டீமுக்கு நன்றி. ஸோ 15th day இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது தொடர்ந்து ஒரு 15 நாள் ஒரு படம் ஓடுறதுல ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ, அதுக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் அதே மாதிரி வந்து பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு நன்றி. ஸோ அவருமே கரெக்டான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பப்ளிசிட்டி எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒர்க் பண்ண சரண் அண்ணா அப்புறம் மகேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ தொடர்ந்து அவர் அஸ்வினோட மியூசிக் வந்து சீரியஸாக இப்போ வீடியோ இருக்கு பாப்பா அது ஒரு அடியே சாப்பிட்டு அதுதான் டக்குனு அதை போட்டு விட்டோம்னா காமாய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. ஸோ அந்த பாட்டை அந்த வீடியோ கிளிப்பிங் நான் உங்களை காட்டுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன் எல்லாருமே நன்றி. ஸோ ஜேடி கண்டினியூஸ் ஆகும், ஜேடியாவே கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. ஸோ இதுக்கு அடுத்து வேறு படங்கள்லாம் கண்டிப்பாக நான் அரணோட படம் நான் இருப்பேன் அப்படின்ற அவங்கள நம்பிக்கை எல்லாமே நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் சப்போர்ட்டும் அவங்க கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் ஈவன் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. பெருசாக இல்லைனாலும் அந்த ஒவ்வொரு சின்ன சப்போர்ட்டும் எங்கள் படத்தை வந்து டுவர்ட்ஸ் கம்ப்ளீஷன் கொண்டு போயிருக்கு. ஸோ தேங்க்யூ டு மதர். ஏன்னா சினிமா வரும்போது பேரண்ட்ஸ்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து நீயும் ஜெயிப்படான்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண அம்மாவுக்கு